சார் சென்னையில் தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. இல்லையே, தண்ணி எங்கேயும் ஒரு சொட்டு நிற்கலையே. நிற்கிதாங்க? நீங்களும் இந்த மழை மட்டும் தான் சார் பெய்யுது, தண்ணி எங்கேயும் நிற்கலை. ஒரு சொட்டு பெரிய அவர்கள் மாதிரி பேசாதீங்க சார். இல்லைப்பா, ஒரு சொட்டு தண்ணி நிற்கல. இது எதிர்கட்சிகளின் சதி. நீ ஏதாவது வாளியில் தண்ணியை கொண்டு ஊற்றி விட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணுற. இப்போ பூந்தமல்லியில் கார் நிற்கிறது. விடு விடு விடு. எப்படி மாட்டினாங்க பார்த்தியா? இது நார்மலாக அமைதியாக இருந்திருந்தா கூட சரி, ஜனங்க வந்து சரி மழை பெய்யுது கொஞ்சம் தண்ணி நிற்கிது அப்படின்ட்டு பொறுத்துப்பாங்க. எத்தனை பேர் வந்து சொன்னீங்க ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காது, 98% மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டன. தம்பி 24 hours டெண்டர் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எதுக்கு அது? ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு தானே. அண்ட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை கட்டி இணைக்காமல் விட்டுட்டாங்கன்னு 2 முறை நம்ம செய்தி படித்தோம், ஞாபகம் இருக்கா? எப்படி வந்து நிற்கிது பார்த்தியா? பெரும்பாலான இடங்களில் இப்போது இன்னும் விடலை மழை. விட்ட பிறகு தான் இதோட சேதாரம் என்னன்றது தெரியும். நான் ஒரு 2-3 நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அது 2-3 நிகழ்ச்சி இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இந்த முறை வரக்கூடிய மழை தேர்தலுக்கு முன்பு பெய்யக்கூடிய பெருமழையாக இருக்கும். இந்த மழையில் மக்கள் படக்கூடிய அவதி மக்கள் மனதில் ஃப்ரெஷ்ஷாக நினைவிருக்கும். இதுவும் சேர்த்து திமுக அடி வாங்க போகுதுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நினைவிருக்கா இல்லையான்னு தெரியல. மாட்டினாங்களா? நேரு சொன்னார், சேகர்பாபு சொன்னார், மாசு சொன்னார், பிரியா லோடுக்குன்னு ரெயின் கோட்டை போட்டுட்டு வந்துடுது. தண்ணி நிற்காதுங்க, தண்ணி நிற்காது. இப்போ எல்லா இடத்துலையும் நிற்கிது தண்ணி. அப்போ என்னதான்ப்பா வேலை பண்ணீங்க? கடைசி முறை கடந்த ஆண்டு என்று நினைவு மழை ஏதோ இது மாதிரி தண்ணி நின்னதுக்கு மேக வெடிப்புன்னு ஒன்று உருட்டினாங்க. இது மழை அல்ல, மேக வெடிப்பு. இது என்ன மேக வெடிப்பா? இன்னொன்று வருஷம் மழை பெய்யல. இன்னொன்று ஞாபகம் இருக்கா? துபாய்க்கோ இங்கே போயிட்டு வந்தார் ஒரு உதயநிதி. போயிட்டு வந்து நைட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு தூர் வர்ற பண்ணி பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். அக்டோபர்லன்னு நினைக்கிறேன், அக்டோபர் தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். வெறும் நாடகம் போடுறதை தவிர வேறு எந்த வேலையும் இங்கே பார்க்கல பாஸ். அதான் சரியாக தெரில போல இருக்குது சார். டார்ச் லைட்டு ஓரளவுக்கு தானே வெளிச்சம் வரும். ஏன் நைட்டில் போகிறேன்னு கேட்குறேன். ஏன்னா அப்போ தான் அவர் எந்திரிக்கிற டைம். மாட்டினாங்க இந்த வாட்டி. எல்லா இடமும் தண்ணி. நம்மலாம் ஓரளவுக்கு அடுக்குமாடி வீட்டில் குடியிருக்கிறோம், தப்பிச்சிடுறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வட சென்னைக்கு போயிருந்தோம். ஹாரிபிள். அந்த ஜனங்க எப்படி வாழ்கிறாங்கன்றதே நினச்சி பார்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாரு தம்பி, வீட்டில் குடியிருந்துட்டு ஃபுல்லாக தண்ணி, இவ்வளோ தூரம் தண்ணி நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? பொருளை எங்கே எடுத்து வைப்ப? எங்கே போக? இத்தனை மோட்டார் வச்சுருக்கோம், லாரியில் அல்றோன்ட்டுலாம் எல்லாம் சொல்கிறாங்க. மோட்டார் லாரியில் வச்சு அல்றதுக்கு மழைநீர் வடிகாலுக்கு எதுக்கு 6000 கோடி செலவு பண்ணீங்க? இப்போ இதையும் அந்த 24 மணி நேர டெண்டரையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். 24 மணி நேரத்தில் டெண்டரை முடிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன? நான் இன்றைக்கி சொன்னேன், ஏன் மழைநீர் வடிகாலில் இந்த மாதிரி 24 மணி நேர டெண்டர் கொடுக்குறாங்கன்னா, பூமிக்குள்ளே இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது செஞ்சானா செய்யலையான்னு. இப்போ ரோடுனா நீ கேட்ப, இன்னும் ஏன் இப்படி போட்டு மெலிசா போட்டுருக்க ரோடு கையில் பார்த்தா வருதுன்ட்டு ஏதாவது சொல்லுவேன். மழைநீர் வடிகால் பூமிக்குள்ளே இருக்க போது டார்ச் லைட் அடித்தாலும் தெரியாதா சார்? தெரியாது. எப்படி உள்ள தலையை உள்ளே விட்டு டார்ச் லைட் அடிக்கணும், எப்படி தெரியும்? ஸோ மாட்டிக்கிட்டாங்க. சென்னை மக்கள் பத்திரமாக இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கி மாலை வரை மழை தொடரும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. பத்திரமாக மக்கள் மீண்டு வர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறத தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே வழி, அடுத்த வாட்டிலாம் இந்த மாதிரி சேதாரத்தை நீங்கள் சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றத்தை நடத்தி காட்டுங்கள், அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் ஸ்கூலுக்கு வேறு சார் பிள்ளைங்களை அமுச்சு விட்டுட்டு, அதாவது ஸ்கூலில் லீவ் கொடுத்துடலாம். இப்போ தான் எல்லா டெக்னாலஜி வந்துருச்சு, மழை பெய்ய போகுதுன்னு தெரியுது. ஸ்கூலில் பிள்ளைங்களை வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கூப்பிட்டு போங்க, மழை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களாம் சார். விடுமுறை விட்டுட்டு அன்றைக்கி மழை பெய்யலைன்னா கூட ஒன்றும் வானம் இஞ்சி விழுந்துடாதுன்றேன் நான். ரைட்டா? உங்களுக்கு இந்த புயல் கரையை கடக்கவில்லை. எப்போது கடக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா? புயல் வந்து திமுக கூட்டணி கட்சி கிடையாது, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு. அது அதிர்ஷ்டத்துக்கு தான் நவரும். நேற்று கரையை கடந்து விடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரமாக இப்போ பீச்சு பக்கத்துலேயே நின்றுருக்குது போல இருக்குது. அது என்ன விசிகே கட்சியா? ஏப்பா உட்கார் போனால் உட்காரோம், எந்திரின்னா எந்திரிக்கும். அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது புயல். இன்னொன்று, அங்கே ஒரு திமுக கூட்டணியில் கட்சியில் ஒரு புயல் இருக்கார். யார் இது? புரட்சி புயல் வைகோ. அது ஓஞ்சிருச்சு அந்த புயல். அதனால் அந்த புயல் மாதிரி இந்த புயல்னு நினச்சிட்டாங்க. அது என்னது? டிட்டுவாவா? அது பேர் டிட்டுவா புயல். டிட்டுவா. அது டிட்டுவா நீங்கள் சொல்கிறபடி கேட்குமா? அப்போ அது எப்படி பிஹேவ் பண்ணுன்றது தெரியாது. யூ கான்ட் ப்ரெடிக்ட். ஒரு உத்தேசமாக சொல்ல முடியும். இப்போ அது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அழிச்சாட்டி பண்ணிட்டு நகராமல் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாரு. இப்போ அது கறந்துச்சுன்னா நேற்றே முடிஞ்சிருக்கும். நேற்று கரை கிடக்கும்னு சொன்னாங்க. நேற்று காலையில் மழை இல்லை இல்லையா? மதியத்துக்கு மேலே தான் அட்டி வெளுக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில் மழை இல்லை. நபனும் இவ்வளோ 5ஆம் எண்ணு கொடி, ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டு, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அது ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்காமல் அமைதியாக உட்கார்ந்த இடத்துல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் போஸ்ட் இறங்கி அடிச்சிடணும். ஆமாம், அது ஐஸ்கிரீம் கிட்ட சொல்லணும், யோ அது நவர மாட்டேங்குதியா, போய் அச்சு அதை விரட்டு, துப்புரவு தொழிலாளி மாதிரி ராத்திரி அதை காலி பண்ணி விடு அப்படின்னு சொன்னால் இல்லையான்னு தெரில. அதுக்கிட்டலாம் அந்த வேலையை காட்ட முடியாது, தூக்கி போட்டுரும். அது அப்படி இருக்கும்போது லீவ் விட்டுருங்கன்றேன். நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் உட்கட்டமைப்பை வச்சுருக்கீங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரே ஒரு நாள் அந்த பிள்ளைங்க லீவ் போட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கட்டும், டிவி பார்த்துட்டும், கேம்ஸ் விளாட்டுமே. இதுக்கும் சேர்த்து ஒரு சனிக்கிழமை வைக்கலாம் பாடத்தை. இன்னொன்று இப்போ தான் ஆன்லைன் கிளாஸ், ஒரு வருஷம் பூரா கோவிட் பீரியடில் ஆன்லைன் கிளாஸில் தான் நடத்துனாங்க. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட என்னங்க கோஆர்டினேஷன் இல்லை? இதில் போய் முனைவர் பட்டம் வேறு உங்களுக்கு அமைச்சருக்கு. சார், சென்னை கதிர்டல் சாலையில் கலைஞர் பூங்கா அமைக்கிறதுக்கு 25 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் கடைசியில் கட்டி முடிச்சப்ப 60 கோடி ஆயிடுச்சு சார். ஏற்கனவே இந்த செடி வைக்கிறதுக்கு மத்திய அரசு காசு கொடுத்தா டீ காபி குடிக்கிறதுக்கு அந்த செலவெல்லாம் எழுதிட்டு ஏகப்பட்ட இது அதில் ஊழல் நடந்திருக்குன்ட்டு ஒரு வாரத்திற்கு முன்பு விவாதித்தோம். 75 கோடி. இப்போ பார்த்தா இந்த பூங்கா வைக்கிறதுக்கு இவ்வளவு செலவு என்று செய்தி வெளியாகி இருக்கிறது. எனக்கே அதிமுக அரசு அமைந்து இந்த ஊழல்களை விசாரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் கூட எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை விசாரணை தான் நடத்துறது? ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் எவ்வளோ விசாரிக்கிறதுன்னு மலைப்பாக இருக்குது. இப்போ இந்த உத்தண்டி திருவான்மையூர் அது நின்று போச்சு, டெண்டரு வரல இன்னும். அது வந்துச்சுன்னா அந்த டெண்டரை விசாரிக்கிறதுல ஒரு அரசு முனைப்பு காட்டுமா? இந்த தோட்டக்கலை பூங்கா டெண்டரை விசாரிக்கிறதுல முனைப்பு காட்டுமா? எதை எடுத்தாலும் கமிஷன்ப்பா. எல்லா கவர்மெண்ட்டு காசு வாங்குவாங்கப்பா. ஊழலே இல்லை. எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதற்கு முன்பு, ஏன் முதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்தே ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தது நம்ம அன்பில் மகேஷோட தாத்தா அன்பில் தர்மலிங்கம். பூச்சி மருந்து அடிக்கிறதுல ஊழல். அப்போ அதிகமான வயல்களில் பூச்சி இருக்கிறது என்று சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டை கொண்டு வந்து ஃப்ளைட்டில் வயலுக்கு தெளிக்கிற அந்த டெக்னாலஜி எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை மருந்து தெளித்தா எப்படி கண்டுபிடிப்போம், தெளிக்கலைன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? அதில் அடித்தாங்க ஒரு அமௌண்ட்டை. அது அந்த சர்க்காரிய கமிஷன் அறிக்கையில் அது ரொம்ப டீட்டெயிலாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் 60லேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆதவன் சொல்லியிருக்காரு பாருங்க சார், கொள்ளை அடிக்கலாங்க, ஒரு லிமிட்டை அடிக்கணுங்க. இதில் கொள்ளை அடிக்கிறதுன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஞானி, மூத்த ஞானி, அவருக்கு தெரியாததில்லை. எவ்வளோ பண்ணுறீங்க, ஒர்க் எப்படி பண்ணுறீங்கன்றது தான் இதில் முக்கியம். புரியுதா? எல்லா ஆட்சி காலத்திலையும், அதிமுக ஆட்சி காலத்திலும் 10 ஆண்டுகளில் ஊழல் இருந்ததா என்றால் இருந்தது. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை அவங்க. ஓகேவா? ஒரு வேலுமணி தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தார். அவர் டிபார்ட்மெண்ட்லேயும் கரப்ஷன் இருந்துச்சு. காசு வாங்கிட்டு நீ கட்ட வேணாம், இப்போ மழை நீர் வடிகால்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் 40% கமிஷன் வாங்கினா அவனுக்கு என்ன தான் நிற்கும்? கான்ட்ராக்டருக்கு 40%, 10% தான் லாபம் வைப்பான். 10லேருந்து 20% அதிகபட்சம் வைக்க முடியும். அவன் இந்த செலவுகளெல்லாம் கணக்கு போட்டு தான் வைப்பான் டெண்டர் கோட் பண்ணும்போது. 40% கமிஷன் வாங்கினா நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க? இதில் பார்த்தோன்னா இந்த பூங்காவுக்கு பார்த்தோன்னா 25 கோடி பட்ஜெட்டு, 60 கோடி செலவு பண்ணியிருக்கேன். இப்போ எதில் போய் சேர்ப்பேன்? நீங்கள் என்ன இன்னுமா டிவிஎஸ்சியில் வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு மலைப்பாக இருக்குது? இல்லை மாலதி, இட் இஸ் நாட் லைக் தட். 96ல் நான் வேலை பார்த்துருக்கேன். 96ல் ஜெயலலிதா அரசின் மீது சுமத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காகத்தான் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போ இந்த விசாரணை கொடுத்துடும்போது நானும் ஒரு டீமுக்கு வேலை செஞ்சேன். நான் வேலை செஞ்ச டிஎஸ்பி கிட்ட மட்டும் 8 என்கொயரி இருந்துச்சு. அந்த 8 என்கொயரியை நீங்கள் வரிசைப்படுத்துனீங்கன்னா அப்போ பெரிய அமௌண்ட்டு. ஜெயலலிதா சொத்தே 66.5 கோடி இல்லை. ஸோ அப்போ 5 கோடி 10 கோடி அப்படின்றதெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து விசாரிச்சுட்ருப்பாங்க. 96ல் 20 லட்சமே பெரிய தொகை. 20 லட்சம் இருக்க ஊழலுக்கு அப்போது முக்கியத்துவம் இருக்காது. தூக்கி ஓரமாக வைப்பா, 20 லட்சம் தானேப்பா லாஸ் இதில் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அந்த 20 லட்சம் திருடினவன் தப்பிச்சிருவான். இது தோட்டக்கலையில் இது அமௌண்ட்டு வெறும் 30 கோடியாக தெரியுது, ஆனால் டபுளாக சுருட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உத்தண்டி திருவான்மையூர் பிரிட்ஜு ஊழலை விசாரிக்கும் போது இதுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்காது. டிவிஎஸ்சி இவ்வளோ தான் இருக்குது. அந்த மேன் பவர் வச்சுட்டு என்னென்னத்தை விசாரிப்பீங்க? எவ்வளோ பேரை ப்ராசிக்யூட் பண்ணுவீங்க? பாதி அரசு ஊழியர் ஜெயிலில் இருப்பான், அதிகாரி ஜெயிலில் இருப்பான். இதே போல் 2-3 நாட்களுக்கு முன்பு சிஎம்டிஏவோட அத்தாரிட்டி மீட்டிங் நடைபெற்றது. அந்த துறையோட பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். ஸோ இந்த சென்னை பெருநகரை வளர்ச்சியடை செய்வதற்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது தான் சிஎம்டிஏவோட வேலை. கட்டடம் கட்டுறது, ரிப்பேர் ஒர்க்கு பார்க்குறது, இதுக்கெல்லாம் தான் கார்ப்பரேஷன் இருக்குது, பொதுப்பணித்துறை இருக்குது. சரியா? ஆனால் இந்த சிஎம்டிஏவோட அஜெண்டா மீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த அஜெண்டா மீட்டிங்கில் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்ட பொருட்கள் என்னென்னன்றால், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமுதம் ஸ்டோர்ஸ் அட் பெரியார் நகர், சென்னை. நான் உதாரணத்துக்கு ஒரு சில வேலைகளை மட்டும் சொல்கிறேன். அமுதம் ஸ்டோர்ஸு
ரேஷன் கடை கட்டுறது சிஎம்டிஏ வேலையாப்பா? கார்ப்பரேஷன் கட்டாதா? அல்லது சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனே கட்டாதா? அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் முதல்வர் படிப்பகம் மட்டு வால் டாக்ஸ் ரோடு. தம்பி, அந்த ஏரியா தானே நீ? அங்கே லைப்ரரி கட்டினா படிப்பாங்களப்பா? வால் டாக்ஸ் ரோடு போயிருக்கீங்களா? ம் நீ வரல. 7 கிணறு காவல் நிலையத்துக்கு வந்தியா நீங்கள் கூட? வரல. பொருந்தானே தெரியும் உனக்கு வால் டாக்ஸ் ரோடு நெரிசலாக இருக்கும். நெரிசலாக இருக்கும். கோட்டூர் போகிற லைப்ரரியிலேயே ஆள் இல்லை, காற்று வாங்குது. படிப்பாங்களாப்பா வால் டாக்ஸ் ரோடில் லைப்ரரி கட்டினா? அதுக்கு பதிலாக ஜிம்மு, இந்த ஃபுட்பால் கிரவுண்டு பயனுள்ளதாக இருக்கும்ல. வால் டாக்ஸ் ரோடில் முதல்வர் படிப்பகம் கட்டி மக்களுக்கு என்ன பயன்? அந்த வால் டாக்ஸ் ரோடு படிக்கிற நிலைமையிலேப்பா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முதல்வர் படிப்பகம், ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ கவர்மெண்ட் ஸ்கூல் அட் ஜிகேஎம் காலனி கொளத்தூர், ஓகே. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹேண்டிங் ஓவர் ஆஃப் மல்டி ஸ்டோரேஜ் ரெசிடென்ஷியல் பில்டிங் அண்டர் வடசென்னை வளர்ச்சி திட்டம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. அதுக்கு அடுத்து சென்னையோட சமூக நல கூடங்களுக்கு கிச்சன் பொருட்கள் வாங்குவது. இது சிஎம்டிஏ வேலையா? கிச்சன் பொருள் வாங்குறது எப்படி சார் சிஎம்டிஏ வேலை? சமூக நல கூடங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? கார்பரேஷனு. கார்ப்பரேஷன். அவங்களுக்கு வாங்கிக்க தெரியாதா? கிச்சனுக்கு அண்டா குண்டாலாம் வாங்க தெரியாதா கார்ப்பரேஷனுக்கு? ஒருவேளை கொஞ்சம் இங்கே வாங்கிட்டு மீதியை முதல்வர் வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பிளான் பண்ணுறாங்களோ? முதல்வர் வீட்டில் இந்த அண்டாலியம்மா சமைக்க போகிறாங்க. 2 இட்லி சாப்பிட்றாரு முதல்வர், பாவத்தை. அதுவும் அந்த பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாரு. கோயம்பேடில் கைவண்ணம் சதுக்கம் அப்படின்ட்டு கலைஞர்களுக்காக இந்த ஓவியங்கள்லாம் வரைகிறதா கோயம்பேடில் பண்ணுறாங்க. இந்த பாலத்துக்கு கீழெல்லாம் இந்த இங்கே வச்ச பார்க்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த கைவண்ணம் சதுக்கத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களா நீங்கள்? பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்ற அதை நல்லா வக்கனே வைப்பாங்க. கைவண்ணம் சதுக்கம். அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ வெஹிக்கிள்ஸ் ஃபார் ஆஃபீஸர்ஸ் இன் தி கேடர் ஆஃப் சீஃப் இன்ஜினியர், சீனியர் பிளானர், ஃபினான்ஷியல் அட்வைசர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். இவங்களுக்கெல்லாம் புது வண்டியும். இல்லை, இது எப்படி வளர்ச்சி திட்டம் வரும்? நடந்தா போகிறீங்க நீங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியம். ரிட்டையர்டு அஃபிஷியல்ஸ் ரீஎம்ப்ளாய்டு ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் இன் தி கேடர் ஆஃப் ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 6 months அண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிட்டையர் ஆன ஆளுங்களை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு திறமையான படித்த பொறியாளர்கள் நாட்டில் இல்லையா? ரிட்டையர் ஆனவனை எதுக்கு ரீஎம்ப்ளாய் பண்ணிகிட்டே இருக்க? ஏற்கனவே 6 மாதம் ரீஎம்ப்ளாய் பண்ணி திருப்பி 6 மாதம் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த 6 மாதம்னா எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே சொரட்டி திங்கணும். இந்த சிஎம்டிஓட மீட்டிங் நடக்கும்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பிரதிநிதி இங்கே வருவார். எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வருவார். தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தியில் கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பான டெண்டர்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான கோப்புகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் பெரும்பாலான கோப்புகள் எதிர்கால வருவாயை நிதி ஆதாரமாக வைத்து தயாரிக்கப்பட்டிருந்தவை. என்னென்னா, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் சிஎம்டிஓக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்க. அந்த 10 கோடி ரூபாயை இப்போ செலவு பண்ணுறதுக்கு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. அப்போது சிஎம்டிஏவின் தற்போதைய நிதி நிலவரம் குறித்த விவரங்களை அளித்துவிட்டு நிதியிருப்பு அடிப்படையில் புதிய டெண்டர்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் என நிதித்துறையின் சிறப்பு செயலர் பிரசாந்த் வடனாரே தெரிவித்தார். இன்றைக்கி கையில் எவ்வளோ காசு இருக்குது அதுக்கு மட்டும் டெண்டர் விடுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ஜெக்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. எப்படி கொள்ளையடிக்கிறாங்க தெரியுதா? கையில் காசே இல்லை. சரி, கையில் காசு இல்லாமல் எப்படி செலவு பண்ணுவாங்க சொல்லு? கடை வாங்குறது. கடை வாங்குறது இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 26 ஒரு 200 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி எப்படி அதை செலவு பண்ண முடியும்? இதை வச்சு இப்போ இந்த சமூக நலக்கூடம் கட்டுறாங்கல்ல, இந்த சமூக நலக்கூடத்துக்கு டெண்டர் விட்டுருவாங்க. ரைட்டா? டெண்டர் விட்ட உடனே திமுக கவர்மெண்ட்டில் என்ன சிஸ்டம்? முன்னாடியே கமிஷன் தரணும். 10% முன்னாடியே தரணும் இல்லையா? முன்னாடி நீ தான் கான்ட்ராக்டர் வந்துட்டு ஏன்ப்பா அந்த வேல்யூ 50 கோடிப்பா 5 கோடி எடுத்துகிட்டு வா, வாங்கிக்கிறது. பில்லு உனக்கு 3 மாதம் கழித்து கிளியர் ஆகும். உனக்கு பில்லு கிளியர் ஆனால் எனக்கு என்ன, ஆவலைன்னா எனக்கு என்ன? எனக்கு இன்றைக்கி 10% அட்வான்ஸ் வாங்கணும். நீ வந்து சார் ஆர்டரே கொடுக்காம எப்படி சார் நான் எப்படி சார் 10% கொடுக்குறதுன்னு கேட்குறேன். ஏன்ப்பா யாருப்பா 10% அட்வான்ஸாக கொடுக்குறீங்க? 2 கான்ட்ராக்டர் அங்கே ரெடியாக இருப்பான். அவன் வந்து கொடுப்பான். வாங்கிட்டு அவனுக்கு ஆர்டரை அலாக்கேட் பண்ணிட்டு போய்டுறது. அவனுக்கு பில்லு கிளியர் பண்ணுறதுக்கு தானே ஃபண்டு வேணும். அவன் வாங்கினா எனக்கு என்ன, வாங்கலைன்னா எனக்கு என்ன? இது கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே செய்கிற ஸ்கேம் தானே சார்? ஸ்கேம் தான். இதனால தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி இருக்கிற துட்டுக்கு மட்டும் டெண்டர் விட்டு நீ கட்டி முடிச்சதெல்லாம் போதுன்ட்டு நிறுத்திருக்கு. பில் கிளியர் பண்ணால் அதுக்கு ஒரு தனியாக கமிஷன் கொடுக்கணும். யாரெல்லாம் அந்த மாதிரி கமிஷன் கொடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்களோட பில்லை மட்டும் ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணுறாங்க. அண்டு இன்னைக்கு தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. நான் ஏற்கனவே பேசினேன், இந்த இடி வந்து சில அதிகாரிகளை கண்காணிப்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு தினமலரில் சபாபதின்ட்டு ஒருத்தர் வசூல் பண்ணுறாருன்னு வந்துருக்குதா பேர்? டீ கடை பெஞ்சிலையா? டீ கடை பெஞ்சில்
ஒருத்தவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க, பெண் அதிகாரி அனுசுயா, அவங்க ஓய்வு பெற்றது. அந்த இடி கண்காணிப்பில் வந்திருக்காங்க. அன்றைக்கி அந்த பேர் சொன்னால அந்த நியூஸ் நீங்கள் வந்திருப்பார். என்னென்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு சிஎம்டியில் நார்மலாக காசு வாங்குறது இல்லையா. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உள்ள அப்ரூவலுக்கு வாங்குவாங்க. அப்ரூவல் வாங்கிட்டு அதோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிசின்னு சொல்கிறாங்கல்ல, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நார்மலாக வாங்க மாட்டாங்க. இப்போ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50,000 சதுரடி கட்டடத்துக்குலாம் சிசி கொடுக்கறதுக்கு காசை கொடுன்னு சொல்லிட்டு வசூல ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல டெவலப்மெண்ட்டு சார். அதான் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அவங்க ரொம்ப டெவலப் ஆகிட்டு சார். டிசம்பர் மாதத்துலேருந்து எலெக்ஷனுக்குள்ளேயும் ஒரு 3 மெகா திட்டங்களை வந்துட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திட்டமிட்டுருக்காங்க சார். அதற்கான பணிகள்லாம் விரைவாக நடந்துட்டு இருக்காங்க. என்னென்ன மெகா திட்டம்? இப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறது, இந்த விடுபட்டாங்கள மகளிர்களுக்கு அவர்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வழங்குறது, 3வது வந்துட்டு பொங்கலுக்கு காசு கொடுக்குறது சார். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடல. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா 3000 ரூபா கொடுத்தா 6,800 கோடி செலவாகும், 6000 கொடுத்தா 13,620 கோடி செலவாகும். இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு பெரிய நிதி சுமையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய நிதிச்சுமை. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 95 கோடி இல்லை. நேற்றைக்கு முன்தினம் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களை திவாலாக்கும் திமுக அரசுன்னு சரியாக அதை சுட்டி காட்டி கையில் எடுத்திருக்கிறாரு. பல்கலைக்கழகங்கள்லாம் மூடிட்டு வால் டாக்ஸ் ரோட்டில் படிப்பகம் கட்டி என்னையா பண்ண போகிறீங்க நீங்கள்? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சார், இங்கே சென்னையில் இருக்க ஒரு மிக பழமையான ஒரு நூலகத்தை பராமரிக்கவே இல்லை, அந்த புத்தகங்கள்லாம் வந்து கரையான் அரிச்சுன்னு வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நூலகத்தெல்லாம் மூடிடலான்ட்டு எனக்கு தோணுது. மீடியா ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேராசிரியர் ஒருவர் வந்திருந்தார். அவர் தானே இப்போ ஜென்சிக்கு பாடம் எடுக்கிறாரு. அப்புறம் எப்படி இது பண்ணுறாங்க அது இதுன்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு மீடியா இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் தான் ஒரு பேராசிரியராக இருக்கிறார். காலையில் ஷூட்டிங் வைக்கலாம், லைட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இவங்க சார் அதே ஷூட்டிங் சாயங்காலம் வைக்கலான்றாங்களாம். இல்லைப்பா அது லைட்டு இது மாதிரி இருக்குன்னா, சார் அதுக்கு ஆப் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இதில் இருக்குது சார். என்ன சார் புது ஆப் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. என்னடான்னு கேட்டால் காலைல போய் எந்திரிக்க சொல்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னது, இந்த தலைமுறை பார்க்காத ஒரு இடம், நுழையாத ஒரு இடம் நூலகம் என்று சொன்னார். அது உண்மை. நான் பார்க்குறேன் இன்றைக்கி பப்ளிஷிங் ஹவுசஸ் எல்லாம் மூடுறாங்க, விற்க மாட்டேங்குது புக்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி நூலகத்தை கட்டுறேன், அதுவும் கலைஞர் நூலகமாக கட்டுறேன்ட்டு சொல்கிறதே எனக்கு வந்து நீங்கள் இதை யோசித்து செலவு பண்ணணும்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி எல்லாம் சாஃப்ட் காப்பி புக்ஸ் வந்துருச்சுப்பா. ஐபேடில் தான் படிக்கிறாங்க. நானே ஐபேடில் தான் படிக்கிறேன் புக்கு. வெளியூருக்கு போகிறேன், 5 புக்கு தூக்கிட்டு போக முடியுமா? நான் 1000 புக்கு இருக்குதுல்ல. ஸோ ரீதிங்க் பண்ணணும். லேப்டாப்பு கொடுக்குறீங்க. இந்த லேப்டாப்பை 10 லட்சம் மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். ஃபஸ்ட்டு வந்து இது மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணுன்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அவர்களுக்கு அது தேவை. இப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்களே, இது வாக்குகளாக உங்களுக்கு மாறுமா? ஏன் சார் மாறாது? பூரா இங்கே இருக்காங்க. உண்டா இல்லையா நீ சொல்லு. இல்லை இதுக்கே எப்படி சொல்கிறீங்க? அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வேறு. என்னப்பா? இளைஞரணி மண்டல மாநாடுகளை வேறு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை இது முடிச்சுட்டு பேசிக்கலாம். ஸோ இது எந்த வகையில் பயன் தரும்? இன்னொன்று 4 வருஷம் ஸ்கீமை நிப்பாட்டிட்டீங்க. எந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ கொடுக்க போகிறீங்க? செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ தேர்ட் இயர் படிக்கிறவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் காண்டாவானா மாட்டானா? ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு தான் ஓட்டு இருக்கும். அவன் ஜூனியருக்கு லேப்டாப் வாங்குறத பார்க்கும்போது இன்னும் காண்டாகி வெளியில் போய் மாற்றி கொடுத்துவான். உண்டா இல்லையா? சரி, இந்த செகண்ட் இயர் பசங்களுக்கு கொடுக்குறீங்களே, இவங்களாவது போடுவாங்களான்னு பார்த்தா இவங்க அதில் விஜய்க்காக ரீல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த வகையில் உங்களுக்கு இது பயனளிக்க போகிறது? அந்த கோபியில் பேசுனவர் எடப்பாடி எனக்கு சொல்கிறாரு, தேர்தல் வருதுன்னு பயந்துக்கிட்டு 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க. நீங்கள் எங்கள் திட்டத்தை நீங்கள் நிறுத்திட்டீங்க இல்லையா? நான் விட்டீங்க. எப்படி வந்து ஒரு 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 போதுமான அறிவும் பக்குவமும் இல்லாமல் இவர்கள் திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன். விட்டுட்டீங்க, லேப்டாப் கொடுக்கல. விட்டு இந்த ரூபாயை உங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய திட்டங்களுக்கு செலவிடுங்கள் என்கிறேன். இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு ஓட்டு போடாது. விஜய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணியிருந்துருக்கலாம். வரும் எப்போ அது லேப்டாப் கொடுத்து இப்போயாச்சும் கொடுத்தாங்களேப்பான்ட்டு அதில் ஒரு 50% ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். இது போச்சா? மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிருக்கு இன்னும் அந்த டெண்டர்லாம் ஃபைனலைஸ்டு. நானே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன்ல, கரப்ஷன் இல்லாமல் உதயநிதியை தலையிட்டு சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். நல்ல பிராண்டட் லேப்டாப்ஸ் ஏசரு, ஹெச்பி, டெல்லு நல்ல தரமான லேப்டாப் கொடுக்குறாங்க, செயல்படுத்தியிருக்கார். இப்போ வாங்காதவன் பூரா உனக்கு எதிராக திரும்புவானா மாட்டானா? வாங்குறவங்களோட வாங்காதவர்களோட எண்ணிக்கை அதிகமாக. ஏற்கனவே உங்களுக்கு எதிராக இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க. இப்போ இன்னொன்று, நடுவில் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் பிரித்து நீங்கள் அதை பேம்பர் பண்ணுறீங்க. அப்போ மீதி இருக்க செக்மெண்ட் பூரா உங்களுக்கு எதிராக திரும்பும்ல. என்ன லாஜிக்கே அது? அடுத்து மகளிர் உரிமை தொகை 28 லட்சம் பேர் விடுபட்டிருக்காங்க. இப்போது இந்த 28 லட்சத்தில் 8 லட்சம் வாக்குகளாக கன்வெர்ட் ஆனாலே அது சாதனை. தட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் 8 லட்சம் கூட கன்வெர்ட் ஆகுது. பக்கத்து வீட்டுக்காரி 3 வருஷமாக வாங்கின்னு இருக்கிற, நீ எனக்கு இப்போ வந்து கொடுக்குற 1000 ரூபாய். சண்டை போடுறாங்க அங்கே இங்கேன்னு, இப்படியான சண்டையெல்லாம் வருது. நடக்குதா?
சிம்பிளாக நமக்கு தோணுமா தோணாது. காரு வச்சிருக்கிறா 3 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரி எனக்கு இப்போ கொண்டு வந்து கொடுக்குற எலெக்ஷன் வருதுன்னு இது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்றேன். இன்னொன்று கடுமையான நிதி சுமையை உருவாக்குகிறது. இப்போ நீங்கள் இந்த விடுபட்ட 25 லட்சம் பேருக்கு கொடுத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கல் காசு கொடுக்கறது கஷ்டம், ரைட்டா? எடப்பாடி கொரோனா பீரியட்லேயும் காசு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? வருவாய் இல்லாதப்போ கொரோனா பீரியடில் காசை கொடுத்துட்டு பொங்கலுக்கு எலெக்ஷனை ஒட்டி பொங்கலுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து விட்டார், 2500 நினைக்கிறேன் 2500 இல்லையா? அப்போது நீங்கள் வெளியில் கொடி பிடிச்சிட்டு என்ன சொன்னீங்க? ஏன் 5000 கொடுக்கவில்லை? இந்த வாட்டி இவங்க 10,000 சொல்லணும் சார் எதிர்க்கு கேட்குறாங்க. இப்போது பொங்கலுக்கு கொடுக்கறது கஷ்டன்றேன் நான். கட்டும் நெருக்கடியில் இருப்பீங்க. அப்படி ஒருவேளை இவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொங்கலுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிற நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கொடுக்க விடாமல் பண்ணும். அப்புறம் நிர்மலா எதற்குத்தான் இருக்கிறார்? நெரிப்பாங்க கழுத்தை. நாங்கள் பீகாரில் 10,000 கொடுத்து ஜெயிக்கிறேன், நீங்கள் அதே காசில் பாதி காசு கொடுத்துங்க ஜெயிக்கலான்னு பார்க்குறியா? எப்படி கொடுக்குறேன்னு பார்க்குறேன். அதனால் எந்த வகையில் இவர்களுக்கு இது பயனளிக்க போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இல்லை சார், இவங்க இவ்வளோ பிளான் போட்டு வச்சுட்டாங்க. எப்படியும் பொங்கல் காசை எப்படியும் ஜனவரியில் கொடுத்துருவாங்கன்னு வைங்க. மிச்ச திட்டத்தெல்லாம் மகளிர் உரிமை தொகை டிசம்பர் 15 தொடங்குது. இந்த லேப்டாப்லாம் வந்துட்டு எப்படியும் ஏப்ரல் வரைக்கும் போகும். ஏன்னா இப்போ தான் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. அதுக்குள்ளேயும் இவங்க ஜனவரி பிப்ரவரிலேயே எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா, டேட்டா அறிவிச்சிட்டாங்கன்னா, அதெல்லாம் சைஸாக பார்த்து திமுக எப்போ அப்செட் ஆகுமோ அது மாதிரி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பீகார் தேர்தல் டேட்டெல்லாம் பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் போய் சுற்றி கித்திலாம் முடிச்சு ஸ்கீமுலாம் அனௌன்ஸ் பண்ணி முடித்த உடனே பொறுமையாக டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இங்கே இவங்க எதிர்பாராத ஒரு நேரத்தில் பொசுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வருவா தேர்தலில் திமுக ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பிஜேபி பண்ண போகுதுப்பா, அவ்வளோதான்ப்பா, விடுப்பா. அதாவது திமுக அவங்களோட கூட்டணி கட்சிகள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தானே ஜெயிப்போன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி பிஜேபி தான் கூட்டணி வச்சுருக்கவங்கள நம்பி ஜெயிச்சிருவாங்க. ஆமாம், அவங்க கூட்டணி அமைப்பான தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உதவி செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறது? 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ்.